பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர் நிலம் எத்தனையோ தேர்தலை கண்டிருக்கிறது. ஆனால் எந்த மாறுதலையும் கண்டதில்லை. இந்த தேர்தலை உங்கள் பிள்ளைகள் மாறுதலுக்கான ஒரு தேர்தலாக, மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாக பார்க்கிறோம். எனவேதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று என் மக்களை சந்தித்து வருகிறோம். எந்தெந்த நிலைகளில் எல்லாம், எந்தெந்த இடத்தில் எல்லாம் மாற்றம், அடிப்படை அமைப்பு மாற்றம் என்றால் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருப்பார், அவரே பாராளுமன்றத்திற்கும் போட்டியிடுவார். பாராளுமன்றத்தில் போட்டியிட்டு வென்றுவிட்ட பிறகு சட்டமன்ற தேர்தலில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகுவார். அப்போது இவருடைய பதவி ஆசைக்கு அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரும். இப்போது விளவங்கோடில் வருதில்லையா, அதுபோல அப்போது நாங்குநேரியில் வந்ததில்லையா, அதுபோல ஐயா வசந்தகுமார் அவர்கள் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே கன்னியாகுமரியில் பாராளுமன்ற உறுப்பினர் வென்று இந்த பதவியை விலகிட்டார். ஒருவர் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டியிடுவது என்பது ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு என்கிறோம். அது இன்னொருத்தருக்கான வாய்ப்பை பறிக்குது. இரண்டாவது, அவர் தன்னுடைய பதவி ஆசைக்காக, இப்ப அம்மா விஜயராணி அவர்கள் வேற ஒரு இடத்திற்கு பதவி மாறி போய்விட்டார்கள். அங்கு விளவங்கோடில் இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தல் யாரு காசில் நடத்தப்படும்? அதான் இப்ப கேள்வி. ஒருத்தருடைய பதவி ஆசைக்கு அவர் மாறி போகும்போது அங்கே தேவையற்ற ஒரு தேர்தல் திணிக்கப்படுகிறது. அந்த தேர்தலுக்கான செலவு மக்களின் மீது சுமத்தப்படுகிறது. அப்ப அங்க என்ன மாறுதல் செய்யலாம் சீமான்? இப்ப விஜயதாரணி அவர்கள் எவ்வளவு வாக்கு பெற்றார்கள்? 1,50,000. இரண்டாவது இடத்தில் வந்தது யாரு? அவர் 1,30,000 வாங்கினார். இடையில் இருக்கிற இந்த மீதி இருக்கிற 2 ஆண்டுகளுக்கு இரண்டாவதாக வந்த அவரே சட்டமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பை ஏற்பார். அப்போ இது அடிப்படை அமைப்பு மாற்றமாக இருக்கு. இப்ப அது போலதான் நம்ம என்ன கேட்கிறோம்? அப்படி இல்ல, கஷ்டம், தேர்தல் வச்சுதான் நாங்க தீர்வோம்னா, யார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஆசைப்பட்டு போனாரோ, இந்த இடைத்தேர்தல் இப்ப நாங்குநேரியில் நடக்குது, விளவங்கோடுல நடக்குது, இன்னொரு இடத்துல நடக்குது அப்படின்னா, அந்த இடைத்தேர்தலில் எவ்வளவு செலவாகுது? 25 கோடியா? அந்த 25 கோடிய ஆக இருக்கிற தேர்தல் செலவை நீங்க கட்டிட்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கான பதவியை பிரமாணம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னோம். மக்களுக்கு அந்த சுமையை தரக்கூடாது. எவனுக்கு பதவி ஆசை இருக்கோ அவன் இந்த பணத்தை கட்டிக்கிட்டு பதவி எடுத்துட்டு போ என்று சட்ட திருத்தம் என்று வரைவு அமைப்பை மாற்றினாலே ஒழிய இங்க சரி வராது. இப்ப ஓட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுத்துட்டான். இப்ப நீங்களே அறிவீர்கள், சென்னையில் ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலும் இடைநிறுத்தம் நடந்தது. நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த ஏன் அப்படி நடந்ததுன்னா, ஐயா டிடிவி தினகரன் அதிகமா காசு கொடுத்துட்டார், 80 கோடிக்கு மேல கொடுத்துட்டார் அப்படிங்கறத குற்றச்சாட்டு. அதிகமா காசு கொடுத்துட்டாருன்னு தேர்தலை இடைநிறுத்துற நீ சொன்ன வார்த்தை, அதிகமா காசு கொடுத்துட்டார். அப்ப குறைவா காசு கொடுத்தால் பரவாயில்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. அறவே காசு கொடுக்கூடாத வாக்குக்கின்ற கடுமை இல்லாது அதிகமாக காசு கொடுத்துட்டார், அதனால தேர்தலை நிறுத்தணும், நிறுத்திட்டார். மறுபடியும் அவரே தான் நிற்கிறார். எப்படி?
மறுபடியும் அவரை நின்று வென்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். இதுல என்ன இது நடவடிக்கை? இடையில இடைநிறுத்தம் பண்ணி என்ன நடந்துருச்சு? இப்ப நாங்க அமைப்பை எப்படி மாற்ற சொல்றோம்னா, காசு கொடுத்து விட்டார், வாக்குக்கு காசை கொடுத்து வாங்குகிறார் ஒரு வேட்பாளர் என்று தெரிந்து விட்டால் 10 ஆண்டுகளுக்கு தேர்தல் நிக்க தடை என்று வந்துருச்சுன்னா, 2 தேர்தல் நிக்க முடியாதுன்னா இந்தியாவில் ஏவனும் ஓட்டு காசு கொடுக்க மாட்டான். அந்த கடுமையான நெருக்கடி ஒன்றுதான் நேர்மையை பிரசவிக்கும், இல்லைன்னா கஷ்டம். நீங்களே பாக்குறீங்க, தேர்தல் ஆணையம் ஓட்டுக்கு காசு கொடுப்பது வாங்குவது குற்றம், உங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல. இதெல்லாம் தெண்ட செலவு. இந்த ரோடு பூரா பதவி வச்சிருப்பான், தெண்ட செலவு வச்சுட்டு நீ காசு கொடுத்தாலும் வாங்கினாலும் ஓராண்டு சிறைன்னு. யாராவது உங்க மனச்சான்றை சொல்லுங்க, யாராவது ஓராண்டு சிறைப்படுத்திருக்காங்க? நான் காசு கொடுக்கப்படுது, வாங்கப்படுது. யாரையாவது ஒருத்தர் கைது பண்ணி உள்ள போட்டிருக்கா தேர்தல் ஆணையம்? அப்புறம் எதுக்கு தெண்டம் அந்த பதாகை வச்சு ஏமாத்திட்டு இருக்க? அப்ப இது ஏமாற்று. இது எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறோம். இப்ப நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். நம்ம 30 கோடி மக்கள் தொகையாக இருக்கும் போது 543 பாராளுமன்றம், 543 பாராளுமன்றம். இப்ப எப்படி வரையறை இருக்குன்னா, 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம். 30 கோடிக்கு 543 இருந்த போது இப்ப 130 கோடிக்கு நாங்க என்ன சொல்றோம், இந்த பிரதிநிதித்துவம் பத்தல. அப்போ 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு வா, அந்த அமைப்பை மாத்து என்று நாங்க சொல்றோம். இந்த பெண்ணுக்கான உரிமை வாய்ட்ட பேசி பாரத மாதாக்கு ஜெய் என்று வெற்று கூச்சல் போட்டு பயனில்லை. இப்ப நாங்க பாரத மாதாக்கு ஜெய் போடுறதில்ல, தமிழ் தாய் வாழ்கதான். பாரத மாதாவே பைந்தமிழர் மாதா தான் அது. ஆனாலும் நாங்க என்ன சொல்றோம், பெண்ணுக்கு சரிபங்கு கொடுக்கிறோம். சட்டசபையில, பாராளுமன்றத்துல, ஆட்சி அதிகாரத்துல எல்லாத்திலையும் கொடுக்கிறோம். அப்படிங்கும்போது நான் என்ன கேட்கிறேன், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்களுக்கு நீ தனி தொகுதி வச்சிருப்பது போல பெண்களுக்கென்று தனி தொகுதி வச்சிரு. பெண்களுக்கென்று பெண்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் என்ற நிலையை உருவாக்கு. இப்ப நான் பாத்தீங்கன்னா, நாங்க நிறுத்திருக்க 20 தொகுதியில பெரும்பாலான தொகுதியில் 3 ஆண்கள், ஒரே ஒரு பெண், என் தங்கச்சி. அப்ப 3 ஆண் மக்களை எதிர்த்து ஒரு பெண்மகள் அங்க சண்டை செய்வது அரசியல கஷ்டம். பெண்களுக்கான தொகுதி 4மே பெண்களாயிருந்தா அதுல யார் தகுதியானவர்களோ தேர்வு செய்யப்படட்டும். இதுதான் எங்க அமைப்பு மாற்றம் நான் சொல்றது. ஒவ்வொரு இது. 2வது, இப்ப மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கு, மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்படுகிற ஒரு விதி இருக்கு. இப்ப அப்படித்தான் நம்ம, உங்களுக்கு தெரியும், ஐயா ஜி.கே. வாசன், ஐயா அன்புமணி போன்றவர்கள், அண்ணன் திருச்சி சிவா போன்றவர்கள்லாம் மாநிலங்களவை உறுப்பினர்கள். இப்ப ஐயா நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள்லாம் மாநிலங்களவை உறுப்பினர். ஒரு மாநிலத்திலிருந்து மதிப்பிற்காக அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு செலுத்தி தேர்வு செஞ்சு அனுப்பிடுவாங்க. இப்போ அருண்ஜேட்லின்னு ஒருத்தர் தோக்குறார், 1.5 லட்சம் ஓட்டுல தோத்துறார். மக்கள் அவர்கிட்ட அதிகாரத்தை கொடுக்க விரும்பல. ஆனால் அந்த கட்சி அவரை மாநிலங்களவை உறுப்பினரா வேற ஏதோ மாநிலத்திலிருந்து தேர்வு பண்ணி கொண்டு வந்து அவரை கேபினெட் மினிஸ்டர் ஆக்கி பினான்ஸ் அவர்கிட்ட கொடுத்துருது. பினான்ஸை கொடுத்தா அவர் ஒரே ராத்திரில பணம் செல்லாதுன்ட்டு போயிடுறாரு. இப்ப நல்லா அது விளங்கணும். அப்ப மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு தான் அதிகாரம் கொடுக்கணும். மக்களால் தேர்வு செய்யப்படாத எவனும் எந்த கொம்பனா இருந்தாலும் அதிகாரம் இருக்கக்கூடாது. இப்ப உதாரணமா, இந்தியாவின் முதன்மை அமைச்சர் யார்? பிரதம அமைச்சர். மன்மோகன் சிங் எந்த தேர்தலில் வாக்கு பெற்று வென்றார்? இல்ல. 10 ஆண்டுகள் இந்த நாட்டு மக்களை உயர்ந்த அதிகாரத்தில் இந்த ஆட்சி செய்த மன்மோகன் சிங் ஒரு ஓட்டு கூட வாங்கல, அவர் குடும்ப ஓட்டை கூட வாங்கல. அப்ப மக்களிடமிருந்து செல்வாக்கு பெற்று நன்மதிப்பை பெற்று வென்று வருகிற ஒரு மகன் தான் நாட்டை ஆளணும். 10 ஆண்டு நீ கற்பனை செஞ்சு பாரு. மோடி ஐயா 10 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அதே 10 ஆண்டு அவர் ஆண்டிருக்கார், தேர்வு செய்யப்படல. தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்த அமைப்பு ஜனநாயக துரோகம்ங்கிறோம், மக்களாட்சிக்கு எதிரானதுங்கிறோம். அப்ப என்ன சொல்றோம், அமைப்பை மாத்து. மாநிலங்களவை உறுப்பினரான இருக்கிறதுல எனக்கு நோ அப்ஜெக்ஷன். ஆனால் நீ மந்திரியாகி என்கிட்ட அதிகாரம் செலுத்தக்கூடாது, வெறும் மெம்பராரு, அவ்வளவுதான். இதான் அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம். இப்ப இது குடியாட்சி, மக்களாட்சி. மக்களாட்சியின் தலைவி யார்? திரௌபதி முர்மு. மக்களாட்சியின் தலைவியை நீ தேர்ந்தெடுத்தியா? இல்ல. அப்படின்னா இது என்ன மக்களாட்சி? வார்டு கவுன்சிலருக்கு ஓட்டு போடுறியா இல்லையா? போடுற.
ஒரு வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் ஓட்டு போடுற நீ இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு ஓட்டு போடுவா போட மாட்டியா? போடுவ. அப்ப ஏன் நீ அப்படி தேர்தல் முறை வைக்கல? மக்களாட்சியின் தலைவரை மக்களே தேர்வு செய்ய முடியாது என்கிற அமைப்பு மக்களாட்சிக்கு எதிரானது. இதான் எங்க கோட்பாடு. அதை தகர்த்து அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றாங்கிறோம். இதான் இங்க இருக்கிறது. அப்ப இதுல நீங்க எங்களை என்ன புரிஞ்சுக்கணும், இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வரல. நாங்க கட்டிய கட்டடத்தை இடிச்சு தள்ளிட்டு புதிதாக ஒரு கட்டடம் கட்ட வர்றோம். இதைத்தான் புரட்சியாளர் பகத்சிங் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புத்தம் புதிதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கு பேர் தான் புரட்சிங்கிறான். அப்படி ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுப்பதால் தான் அடிப்படை அமைப்பு மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை நாங்கள் முன் வச்சோம். இப்போ இங்க இருக்கிற ஆட்சியாளர் பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. நமக்கு 980 டிஎம்சி மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 980 டிஎம்சி 4000 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்குது. ஆனா நம்ம 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் கையேந்திரம். நல்லா கவனிச்சுக்கணும் அன்பு பிள்ளைகள். 980 மில்லிமீட்டர் ஆண்டு ஒன்றுக்கு மழை சராசரி ஆவரேஜ். 4500 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்குது. அதுல நம்ம 1500 டிஎம்சி தான் பயன்படுத்துறோம். மீதி எல்லாம் கடல்ல விட்டுறோம். கடல்ல விட்டுட்டு அப்புறம் என்ன அதிபுத்திசாலி சயின்டிஸ்டுகள் என்ன செய்யறாங்கன்னா 50,000 கோடிக்கு ஆர்வ முறை ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அது அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம். நீ இந்த பாரு அக்கல்பனா கிண்ல இந்த மினரல் இருக்குல்ல, அதை வாங்கி இப்படி குடிக்கிறீல, ஒவ்வொரு மடக்குக்கும் அமெரிக்காக்காரனுக்கு காசு கட்டுறேன். நல்லா தெரிஞ்சுக்கணும் என் தம்பி தங்கைகளை, வேற எவனும் சொல்லித்தர மாட்டான். அண்ணனை தவிர உனக்கு யாரும் சொல்லி தர மாட்டான். ஏன்? நான் ஓட்டுக்காக வந்தவன் இல்லை, இந்த நாட்டுக்காக வந்தவங்கிறதுனாலதான் நான் இதை உனக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் வீட்டில் கூட நீ வீட்டில் விட ரிவர்ஸ் ஒரு ஆர்வ முறையில் நீயே சுத்திகரிச்சு குடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கான். இதுக்கு 50,000 கோடியை நம்ம அரசு செலவு பண்ணுது. எவ்வளவு? 50,000 கோடி. நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப பைத்தியக்காரருக்கு பிறந்த பைத்தியக்கார பயில்களா இங்க வாங்கடா. 50,000 கோடிக்கு ஆறை சீரமைச்சு ஏரி குளம் குட்டை கரணை தாங்கல் ஏந்தல் இப்படி ஏகப்பட்ட நீர்த்தேக்கங்களை உருவாக்கு என்று நம்ம சொல்றோம். மழை இயற்கை சூரிய ஒளி அது தந்தை கடல் தாய் இருவரும் இணைந்து நீராவி ஆகி அது அப்படியே மேல வருது. மேல போய் குளிர்ந்து மேகமாகுது. எடுத்தவனே அவர் மேகமாகிறது இல்ல. அவர் எப்ப மேகமாகிறாரு? மனித உடல் வேர்வை, மரங்களின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, இதெல்லாம் நீராவியாகி போகுது. மரத்துக்கெல்லாம் வேர்க்குமா சீமான்? வேர்க்குது. வேர்க்காத மரம் இருக்கா சமான்? இருக்கு. சீமா கருவேலை யூக்கலிப்டஸ் 2 மரத்துக்கு வேர்க்காது. அது நீர் உறிஞ்சி. நல்லா விளங்கணும். இது அறிவியல் பாடம். இதை நீ கத்துக்கிறாம எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை. இப்ப இது மேல போகுது. அப்ப மேகம் ஆக மாட்டேங்குது. காற்று மண்டலத்தில் சுத்தி கொண்டிருக்கிற கரி தூசி எல்லாம் சேர்ந்து மேகமாயிருது. மேகத்தை தள்ளிக்கிட்டு போகுது. காத்து போகும்போது அங்க ஒரு பெரிய அரண்மனை சோறு மாதிரி இருந்து ஒருத்தர் தடுக்கிறாரு. அவர் தான் மலை. ஹில் பிரேக். அவர் நின்று தடுக்கிறார். அங்க இருந்து என்ன பண்ணுது? 3000 அடிக்கு உயர்ந்திருக்குது மலை. அதுக்கு மேல 300 அடிக்கு உயர்ந்திருக்குது காடு. அந்த காடுகள் மலை முகடுகள் இருக்கிற காடுகளை நட்டது நம்ம பாட்டனோ தாத்தனோ பூட்டனோ கிடையாது. அங்க நட்டு வளர்த்தது அவ்வளவு மரங்களையும் பறவைகள். அதை நல்லா வச்சுக்கணும். ஏன் காக்க சத்தா கொக்கு சத்தா குருவி சத்தா இந்த மாடு சத்தா மனுஷன் தின்னாலும் அந்த கதையை ஏன் நம்ம பேசுறோம்னா, இந்த விதைகளை அங்க கொண்டு போய் தூவியது அவ்வளவும் பறவைகள். அந்த மரங்களின் பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேகம் எங்க குளிர்ச்சியா இருக்கோ அங்க மழை கொட்டிடும். தெரிஞ்சுக்கிட்டியா? அப்ப எங்க குளிர்ச்சியிலேயோ திருப்பி வந்து கடல்ல கொட்டிடும். அப்ப அந்த மலை முகடுகள்ல போனா அப்பா முண்டாசுக்கு தலப்பா கட்டிருக்க மாதிரி மேகம் அப்படியே மலையில படுத்து கிடக்கு. தடுத்து அவர் நீட்டி வச்சிருப்பார் செக் போஸ்ட் மாதிரி. அப்ப அந்த மரங்களில் இருக்க குளிர்ச்சி மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வந்துருக்கு. அங்க இருந்து மொத்தம் தண்ணீரை ஒரே நாள உருள விடாம கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு இந்த சோலை புற்கள், கிராஸ் லேண்ட் சமவெளியில் இருக்க புற்கள், அவன் மரம் இலைகள்லாம் அவங்களுக்கு உணவு தேவைக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி விடுறாங்க. அப்படி பல கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் உருண்டு ஓடி வருவதுதான் பேரறிவியா பெருக்கெடுத்து கொட்டுது. அதுதான் ஆறாக ஒரு மாதிரி ஓடுது. நல்லா கவனிச்சுக்கணும். இயற்கை சுத்திகரிச்சு
தூய குடிநீரை வீட்டு வாசல்ல கொட்டுது. பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்கன்னு. இந்த பைத்தியக்கார பயலுக்கு அடுத்த நொடியில் கடல்ல விட்டு 50,000 கோடிக்கு அதை சுத்தி இருக்கிறான். இந்த 50,000 கோடிக்கு ஏரி குளம் குட்டை தாங்கல் ஏந்தல் எல்லாத்தையும் தூர்வாரி இந்த நீரை சேமிச்சிருந்தா நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும். 400 அடி நீர் தோண்ட வேண்டியது இல்லை. நீங்க போர்வெல்ல தடை பண்ணணும். ஆள் குழாய் கிணறு முறையே தப்பானது. இப்ப இந்த வீட்டுல போர் போட்டிருக்கு, 400 அடி தண்ணியை உறிஞ்சிருது. இந்த மரம் எவ்வளவு தூரம் வேற இறப்போம்? எவ்வளவு தூரம் வேற இறக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 அடி, ஒரு 10 அடி. அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணிக்கு யார் கொடுக்கறது? அப்ப என்ன பண்ணணும்? மேல தேங்கி இருக்கிற நீரை தான் குடிக்க பயன்படுத்தணும். இல்லைன்னா கிணறு வெட்டி அந்த கிணற்று நீரை எடுத்து பயன்படுத்தணும். மேலே இருக்கிற தண்ணீர் விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். கீழே மண்ணிலிருந்து எடுக்கிற தண்ணீரை குடிக்க பயன்படுத்தினா மணல் சிறந்த வடிகட்டு என்பதனால அப்ப இது நம்முடைய பண்டைய நீர் மேலாண்மை முறை நமது முன்னோர்கள் கடைபிடிச்சது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் புரிஞ்சுக்கணும். என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்கள் இதை அறிஞ்சுக்கணும். இதுல என்ன நடக்குதுன்னா, தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சும்மா கத்தி பயன் இல்லை. 1500 TMC தண்ணீரை பயன்படுத்தி மீதி எல்லாம் கடல்ல கலக்க விடுற இவர்களை சொல்லணும். உங்க பிள்ளைகிட்ட அதிகாரம் வந்துருச்சுன்னா முழு தண்ணீரை சேமித்து தேக்கிக்கிறேன். நீ 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறா இல்லையா, அதை என் மக்கள் நிரந்தரம் மறுக்கிறான் இல்லையா, நான் 5000 ஏக்கர்ல ஏரி வெட்டுறேன்னு சொல்றேன், அவன் கொடுத்துருவான். அவனுக்கு தெரியும் எது பயனுள்ளதுன்னு. 5000 ஏக்கர்ல நீ ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏரி தான் வெட்டணும். ஏரி வெட்டணும் அல்லது ஏர்போர்ட்டி உழணும், இது 2 தான் செய்யணும். சொந்தமா பறக்க ஒரு பிளைட் கூட இல்லாத நாய் உனக்கு எதுக்குடா 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்னா பதில் இருக்கா? பதில் இருக்கா? இண்டிகோ தவிர வேற வண்டி இருக்கா இந்தியாவில் பறக்கிறதுக்கு? இண்டிகோ கம்பெனிக்கான யாரு? பிஜேபி சேர்ந்த ஒரு சாமியார். ஒரே ஒரு வண்டி. அவர் எடுக்கும் போது நேரம், அவர் போடுறதா ரேட்டு, அவர் கேட்கறதா காசு கொடுத்துடணும். உன் பயணத்தை நீ தீர்மானிக்க முடியாது ராஜா, அவர் தான் தீர்மானிப்பார். நீ மதுரைக்கு எப்ப போகணும், மதுரையிலிருந்து எழுப்பி திப்ப எப்ப திரும்பி சென்னைக்கு வரணும், அவர் தான் தீர்மானிப்பார். இப்ப நீ நல்லா கவனிச்சுக்க, 32,000க்கு மேல இருந்த ஏரி குளங்கள் நீர்த்தேக்கங்கள் 12,000 சுருங்கி இருக்குன்னா அதை தின்னு முழுங்கின நாய்கள் யார் தெரியுமா? எந்த ஐக்கியம் தெரியுமா? இந்த திராவிட கோஷ்டி தான். அதனாலதான் நம்ம திராவிட முன்னேற்றம், அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றம்னா திருடர்கள் முன்னேற்றம் என்று சொல்றது காரணம் இதுதான். இவன் என்ன பண்ணுவான்னா, மக்கள் வீடை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு இடிப்பான். ஏரியா ஆக்கிரமிச்சு கட்டிருக்குங்க, குளத்தை ஆக்கிரமிச்சு கட்டிருக்கீங்கன்னு இடிப்பான். அங்க டக்குன்னு எனக்கு மணி அடிப்பான். நான் என்னடா அண்ணன் வீடு அடிக்கான், ஓடியா ஓடியா, நான் போய் மல் கட்டணும், அப்புறம் விட்டு போவான். இது நல்லா கவனிச்சுக்க. இந்த ஏரியா ஆக்கிரமிச்சாங்க, சரி ஆக்கிரமிச்சான், என் மக்களை ஆக்கிரமிச்சுட்டாங்க, ஆமாங்க ஐ அக்ரிட், ஆக்கிரமிச்சிட்டான். ஆக்கிரமிக்கும் போது நீ எங்க போய் பிடிங்கிட்டு இருந்த? அங்க வட்டாட்சியர் இருந்தாரா, மாவட்ட ஆட்சியர் இருந்தாரா, இல்ல அங்க காவல்துறை இருந்தாரா இல்லையா? அங்க அதிகாரிகள், உன்னுடைய கட்சியை மாவட்ட செயலாளர் இருந்தானா, வட்ட செயலாளர் இருந்தான்ல. நீ என் மக்கள் ஏரிய ஆக்கிரமிச்சு முதல் செங்கல்ல வச்சாம்பார் வீடு கட்டாத ஏரி ஆக்கிரமிக்கிறான்னு சொல்லியிருந்தா அழகா வேற இடத்துல போய் கட்டிருப்பான்ல. கட்டி 60 வருஷம் குடியிருந்துட்டான்.
கட்டிட்டேன், அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்துட்டேன், அப்புறம் எரிவாயு இணைப்பு கொடுத்துட்டேன், குடும்பத்தை கொடுத்துட்டேன், வாக்குரிமை கொடுத்துட்டேன், கழிவு நீர் வெளியேற காவா வெட்டிட்டேன், பால 60 வருஷமா வீட்டு வரி வாங்கிட்டேன், திடீர்னு உனக்கு கோமாவில் இருந்துச்ச மாதிரி இது ஆக்கிரமிப்பு அப்படின்னா கோபம் வருமா வருது? வருமா வராத? இது என்ன சேட்டனி? நீங்க பாரு, மக்கள் ஆக்கிரமிச்சதை விட அரசு ஆக்கிரமிச்சதான் பெரியது. வள்ளுவர் கோட்டம், நீரின்றி அமையாது உலக என்று பாடிய வள்ளுவர் பெருமகனாரின் கோட்டமே ஏரி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கேன். உடன் பிறந்தவனே அங்க போ. வள்ளுவர் கோட்டம் இருக்கிற பகுதிக்கு பேர் என்ன தெரியுமா? லேக் ஏரியா. லேக் ஏரியா. லேக் எங்கயான்னு கேட்டீங்கன்னா நோ. என் பங்காளி சொன்னால இங்கே கிணறு இருந்துச்சு, வடிவேலு இங்கே கிணறு இருந்துச்சு ஐயா, இப்ப காணுமையா, அந்த கதை தான் அது. ஏய், இந்த நாட்டில் எல்லா நீதிமன்றங்களும் ஏரியில கட்டப்பட்டதுதான். மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு வருது, ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு. இங்க பாரு, எதிர்த்து அரசு வழக்கறிஞர் கிட்ட போய் நீதிபதி கிட்ட, நீதிபதி இந்த கோப்பை புரட்டிக்கிட்டு அதெல்லாம் தப்பு, அப்படி அப்படி எப்படி ஆக்கிரமிக்கலாம் பேசிக்காரு. அவர் கோப்பை புரட்டும் போது அரசு வழக்கறிஞர் கிட்ட போய், ஐயா இந்த நீதிமன்றமே ஏரி ஆக்கிரமிச்சதாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அப்படி தூக்கி தூர போட்டு க்ளோஸ் கேஸ். வேற வேற இந்த திருவள்ளூருக்கு மேல வழக்கு ஒரு 5-6 வருஷம் போயிட்டே இருந்தேன். எந்த கோர்ட்ல எந்த மாவட்டத்தில் வழக்கு இல்லை எனக்கு. 136 வழக்கு. நீதிபதிக்கு யாருக்காவது என்னை பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா சீமானுக்கு ஒரு வாய்தா போட்டு வர சொல்லு. போய் ஐயா எஸ் வரானார். அதான் திருவள்ளூர், அது முழுக்க ஏரி தான். உனக்கு சான்று பார்த்துக்க. எம்எம்டி காலனி இருக்கிற தண்ணியில மிதக்கும் ஒவ்வொரு தடவை நீ பார்த்தீங்கன்னா. எதனால? ஏரியில கட்டினதுனால தான். இவங்க அறிவிற்கு பாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனு, தாமஸ் ஆல்வா எடிசனு, கிரகாம் பெல், இவங்க எல்லாரும் இவங்கள்ட்ட பிச்சை வாங்கணும். மாணவனா இருந்து படிச்சுக்கணும், அம்பிட்டு அறிவாளி. அதுல குறிப்பா நம்ம சயின்டிஸ்ட்கள் தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர் இருக்காங்க பாருங்க. எத்தனை முதலமைச்சர்? ஒன்னு ஐயா கருணாநிதி, இன்னொன்னு ஐயா எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா. இந்த மூணு பேரும் போட்ட நாம இருக்கு பாரு, நமக்கு பயங்கரமானது. ஒண்ணு கத்துக்க, இங்க பாரு, தெரிஞ்சுக்க பாரு. இவங்க ஆட்சி முறைய பாரு. தேசத்தின் இளைஞர்கள் அறிவி பசி கொண்டு அலைகிறார்கள். என்னரும் பிள்ளைகளே, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்த புரட்சியாளர்கள் அம்பேத்கருடைய புரட்சி மொழிக்கேற்ப இந்த நாட்டின் இளைஞர்கள் அறிவி பசி கொண்டு அலைகிறார்கள். அதனால் சென்னை கன்னிமாரா நூலகத்தில் இடமில்லை, அதை இடித்துவிட்டு ஒரு 100 ஏக்கரில் நூலகம் கட்டுவோம் என்றால் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருது என்று வரும். சென்னை சென்ட்ரல் ஜெயிலிலே இடமில்லை, குற்றவாளிகள் கைதிகள் நெருக்கடியாக கூடிவிட்டார்கள், அதனால் புழலிலே 100 ஏக்கரில் ஜெயில் கட்டுவோம் என்றால் இந்த நாடு எங்கே போகுது என்று நாங்கள் ஒன்றில நீந்தி கொண்டிருந்தான். கொள்ளகாரப்பைய திருட்டுப்பைய நாடு குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கு. எந்த நாட்டில் மருத்துவமனையில் நீதிமன்ற கோர்ட்டிலே கூட்டம் குறைவாக இருக்கோ அந்த நாடு குற்றமற்ற சமூகமாகும், ஆரோக்கியமாக சமூகமாகும் வாழுது வளருது என்று பொருள். இவன் என்ன பண்றான்கள்? 100 ஏக்கர்ல குப்பமேடு. எங்க? எழில் நகர். நகருக்கு பேர் என்ன? எழில் நகர். குப்பை என்ன குப்பை? பிளாஸ்டிக், பாலித்தீன், குளைமம், நெகிழி. தமிழ்ல குளைமம், நெகிழி, ஆங்கிலத்தில் பிளாஸ்டிக், பாலித்தீன். இது ரெண்டை மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இந்த குப்பை எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பேச்சு கிடையாது. ஒரு அற்ப பாலித்தீன் பிளாஸ்டிக்கை தடை செய்ய முடியல. பேனிட், தூக்கிட்டு போக முடியல. மாற்றுக்கு வாடான்னு சொல்ல முடியல. மாற்று இல்லையா? இருக்கு. நீயே சொல்றல. மீண்டும் மஞ்சப்பை. இப்ப முதல் பஞ்ச பை யாரு? அவங்க அப்பா ஐயா கருணாநிதி சென்னைக்கு வரும்போது தூக்கிட்டு வந்த பை தான் அந்த மஞ்சப்பை. இப்ப பை துணியில இருக்கிறதான கோட்பாடு. பச்சையா இருந்தானே, மஞ்சளா இருந்தானே, வெள்ளையா இருந்தானே, அது ஏன் மஞ்சப்பை? ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு அதுல, சிறப்பு குறிப்பு, மஞ்சப்பை. மஞ்சப்பை ஏன்? ஏன்னா அவர் கொண்டு வந்தது அது. ஆழ்ந்து சிந்திச்சுக்க. முச்சந்திலிருந்து கொஞ்சம் கத்திக்கிட்டு பாரு, உனக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கு. இந்த மஞ்சப்பை துணியில பை இருக்கு. வாழை நார்ல பை செய்ய முடியுது, தாள்ல பை செய்ய முடியுது, எல்லாத்திலையும் பை செய்ய முடியுது, சணல்ல பை செய்ய முடியுது, சணல். ஆனால் எதுக்கு இந்த பிளாஸ்டிக் எடி பிடிச்சு அழுகிற நீ? எதுக்கு? உன் நிலத்தை, நிலத்தின் வளத்தை நாசமாக்குறதை உன்னால ஏன் தடுக்க முடியல? ஏன் தடுக்க முடியல? அன்னைக்கு மண் குடத்துல தண்ணி வச்சான், ஃப்ரிட்ஜே தேவைப்படல. இன்னைக்கு எல்லாமே பிளாஸ்டிக் குடம்.
எங்க அம்மாக்கள் இப்ப மே மாசம் வந்துருச்சு, தண்ணிக்கு குடத்தை தூக்கிட்டு போகும்போது ஒரு குடம் சில்வர் குடம் மண் குடம் இருக்காது, பூரா பிளாஸ்டிக் தான். இதை ஒழிக்க முடியல. இப்ப இந்த குப்பையை அழிக்க முடியல. மற்ற நாடுகள்லாம் அதை ஒண்ணு மறுசுழற்சி பண்ணி தாராக்கிறது, ரோடு போட்டுக்கிறது, பல மறு பயன்பாட்டுக்கு போயிருது. உன்னால முடியல. 100 ஏக்கர்ல எழிநகர்ல குப்பமேடு. நீ அண்ணன் சொன்னேன்னு ஒரு உந்தூர்ல எடுத்துக்க, ஒரு தானி கூட எடுத்துக்க, போய் எழிநகர்ல இந்த குப்பமேடை மட்டும் பாரு. அது பக்கத்துல குடியிருக்கிற மக்கள் நிலையை நினைச்சு பாரு. நல்லா வெயில் அடிச்சுன்னு வச்சுக்க, பட்டுன்னு தீ பிடிச்சிடும். இந்த பிளாஸ்டிக், இந்த பாலித்தீன் எரிய புகை அப்படியே கக்கும். அம்பிட்டு நஞ்சு, கண்ணெரிச்சல், நுரையீரல் தொற்று, புற்று, சாக வேண்டிதான். டிபி வந்து இருமிட்டே கிடக்குன்னு சாக வேண்டிதான். அப்ப நஞ்சு காற்றுல கலந்துருது. அதை விட அறிவாளிகளுக்கு பிறந்த அறிவாளிகள் செஞ்ச காரியத்தை பாரு. பள்ளிக்கரணைன்னு ஒரு ஏரி, அது சதுப்பு நிலை ஏரி, இயற்கையின் அரும்பெருங்கொடை. எந்த அப்பாதி அப்ப வந்தாலும் உருவாக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கப்பா, எவனாலும் உருவாக்க முடியாது. அமெரிக்காவில் பைடன் கையெழுத்து போட்டாரு அப்படின்னு மறுபடியும் பள்ளிக்கரணையில் ஏரி வராது ராஜா, ஏரி உருவாகாது. கடலின் நீர்மட்டம் இவ்வளவு, அதே அளவுக்கு சம அளவில் நீர்மட்டம் உள்ள ஒரு ஏரி உண்டென்றால் அது பள்ளிக்கரணை தான். நல்லா கவனிச்சுக்கிட்டியா? அப்ப அது எப்படி சொல்லணும்? ஏரின்னு உள்ளது, கடலின் பெருங்கடலின் நீட்சி அப்படிதான் சொல்லணும். இது சதுப்பு நிலம். சதுப்பு நிலத்தில் இறால், நண்டு, சிறு மீன்கள் எல்லாம் செழித்து வளரும். அவ்வளவு சுவையா இருக்கும், அவ்வளவு சுவையா இருக்கும். அண்ணன் சொல்றதுக்கு சுவையா இருக்கும். உலக நாடுகளின் பறவைகள் எல்லாம் வந்துச்சு. அண்ணன் சென்னைக்கு வந்த காலத்திலேயே, நான் வந்து வண்டி ஏறி வந்த காலத்தில் சினிமாவுக்கு வந்தபோது நான் எங்க அண்ணன் ராஜேந்திரன்லாம் இருக்கேன், நாங்கள் வருவோம் இங்க மிதிவண்டியில. அப்ப அங்க பார்க்கும்போது வெளிநாட்டு பறவைகள்லாம் கூடி 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 மேயும். இப்ப ஒரே ஒரு பலகை மட்டும்தான் இருக்கு, வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கி செல்லும் இடம். எங்க இருந்தோம் அங்க வந்து சாப்பிட்டு வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கிட்டு இங்க விட்டு போயிடும். டேய், இவங்களெல்லாம் நீ விட்டு வச்சிருக்கடா, இன்னும் உண்மையிலே உனக்கு நீ படிக்கிறியாட பாடம் ஆடாது. இந்த ஏரியை நீ உருவாக்க முடியுமா? உலகத்தில் இயற்கை தந்த அருங்கொடை பள்ளிக்கரணை ஏரியை குப்பமேடாக்கின குப்பைகளடா இவங்களை தூக்கி அதே குப்பைகளை போட்டு கொளுத்தி விடாம நீ இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. இப்ப நான் இல்ல, கொம்ப வந்தாலும் இந்த பள்ளிக்கரணை ஏரியை சரி செய்ய முடியாது. ஏன்? எந்த நூற்றாண்டு அந்த குப்பையை நான் ஒழிக்கிறது? அப்ப என்ன பண்ணணும்? இருக்கிறத காப்பாற்றணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஏப்ரல் 19 மைக்கில் ஒரு ஹெல்த் அழுத்தி வாங்கி. இப்ப நான் சொல்லும்போதெல்லாம் உங்களுக்கு கோவம் வருது இல்ல, நான் பேசுறது சரின்னு படுதல, இதை சரி செய்யணும்னு வெறி வருதுல, போடா ஓட்ட மைக்கில் பார்த்து டக்குன்னு குத்துறா, அவ்வளவுதான்டா, போடுறா. பள்ளிக்கரணை ஏறிங்க பாரு, எத்தனை ஏந்தல். நம்மளுடைய முறையை பாரு, கடல், அருவி, ஆறு, ஏரி பாரு, தாங்கல், ஏந்தல், கரணை, பள்ளிக்கரணை, பீக்கங்கரணை. நீ ஊர் நினைச்சிருக்காத, நீர்த்தேக்கம். வேடந்தாங்கல், பழவந்தாங்கல்லாம் என்ன நினைக்கிற? நீர்த்தேக்கம். சென்னையே ஒரு ஏரி நகரமடா. எங்க ஏரி இருக்கு? அது மேலதான் நீ ஏறி போயிட்டு இருக்கா கார்ல. அப்புறம் இங்க பாரு, அவன் தண்ணி ஓடுற இடத்துல நீ வீடை கட்டின, அவன் எங்க ஓடுறது தெரியாம வீட்டுக்குள்ள ஓடுறான். தட்சாலி வரானார். அவன் என்ன பண்ணுவான்? நீ காட்டுக்குள்ள போய் ரெசார்ட் கட்டுறேன், பசாட்டு கட்டுறேன் கட்ட, யானை அது வடித்தளத்துல, புலி அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாம நீ காட்டுக்குள்ள போன, அவன் நாட்டுக்குள்ள வந்துட்டான். தட்சாலி வரானார். வேற என்ன? இந்த பைத்துக்கார பயில்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ அல்லாடிக்கிட்டு இருக்க. இந்த பள்ளிக்கரணை ஏரியை நீ என்னைக்கு சரி செய்வ? இப்ப அதை பூங்கா கட்ட போறீங்களாம். அதுக்குள்ள நான் அவங்களுக்கு சமாதி கட்டணும்னு சுத்திக்கிட்டு திரிவேன். வெரி கொண்டு நீ எல்லாம் படிச்சிருக்கலடா, என் தம்பி தங்கச்சியில. இந்தியாவில் எத்தனை நாட்டு முதலமைச்சர், எத்தனை முதலமைச்சர் ஆண்டிருக்கான்? எத்தனை மாநிலம், எத்தனை மாநிலத்தில் எத்தனை பேர் முதலமைச்சர்கள்? எல்லா பேரும் கடற்கரையில் தான் போய் படுத்துக்கானடா. ஏய், எல்லா பேரும் கடற்கரையில் தான் பதுக்கப்பட்டிருக்கானா? கப்பலோட்டிய தமிழன் ஒரு பாட்டு இருந்தான் தெரியுமாடா உனக்கு? மாடு இழுக்க திணறும்டா, அப்படி செக்க இந்த மண்ணின் விடுதலைக்கு அந்த மனுஷன் இழுத்தான்டா நம்ம பாட்டேன். அவன் எங்கடா புதைக்கப்பட்டிருக்கான்னு சொல்றா பாப்போம். காமராஜர் எங்கடா? சிவானந்தன், சிங்காரவேளன், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசன், தீரன், சின்னமலை, புலித்தவன், மருதுபாண்டி, சொல்லு பெரும்பிடுக்கு, முத்தரையர், பண்டார வன்னியன், சொல்லு சுந்தரலிங்கம் எங்க இருக்க? ஆடாமுத்துக்குள்ள எங்க பத்திக்கிட்டு சொல்லுப்பா. எங்க பாட்டி வேலுநாச்சியாருடைய நினைவிடத்தை வந்து பாக்குறியாப்பா? என் ஊர்ல நேத்து அங்க நின்று பேசினப்பா. கோழிக்கூடு பத்திரிக்காப்பா, கோழிக்கூடு. அதை விட கோழிக்கூடு கூட குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு தவந்து போய் எங்க அப்பா சமாதியை பார்க்க முடியும். நெஞ்சு எவ்வளவு வழியா இருக்குன்னு பாரு.
இந்த தெருவில் எந்தெந்த வயலுக்கோ சிலை இருக்குடா. எங்க அப்பத்தாவுக்கு வீர பெரும்பாட்டிடே மாதர் குலம் இப்படி தாண்டா இருக்கணும்னு ஒரு பெண்ணை நீ எந்த சிந்தனை வகுத்தாலும் எங்க பாட்டி வேலைநாச்சார் தாண்டா வந்து நிப்பா. அவளுக்கு செலவு வச்சிருக்கான் பாத்தியா, எப்படி வச்சிருக்கான் பாத்தியா? அரண்மனை வாசல்ல மரப்பாச்சி பொம்மை பார்த்திருக்கியா? அது கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். நெஞ்சம் முழுமைக்கும் வலி. ஏன் சீமா கோமா பேசுறான்னு, நெஞ்சில் நெருப்பு எரிகிற போது சில பொறிகள் வெளியே வந்து வாய் வெளியே விழுங்குறான். அந்த பொறிதான் இது. இப்ப என்ன பண்ணும், என்ன பண்ணும்? சமாதியை இடிக்கணும், வாந்தவான இடிச்சு தூக்கணும். போ எங்கே போ, எங்கே போய் கட்டு. அப்ப என்ன முழக்கம்? கடற்கரை, எனக்கு கடற்கரை. எவனுக்கும் கல்லறை கிடையாது, எவனுக்கும் கல்லறை கிடையாது. 2 ஏக்கர்ல படுத்திருக்கான். 8 ஏக்கர் இதுவரை காலியா இருக்கு. 8 ஏக்கர் உலக புகழ்பெற்ற 2வது பெரிய கடற்கரை. 2 குடும்பத்துக்கு 2 கட்சிக்கு கல்லறையானது. எப்படி எப்படி நீ கோபப்படாம இருக்க? ஏன் இருக்க அப்படி? பொது சொத்து, தமிழ் பேரினத்திற்கான பொது சொத்து கடற்கரை. அது எப்படி சிலது கல்லறையாச்சு? ஜல்லிக்கட்டுக்கு போராடும் போது மெரினால தடை வாங்குறாங்க. இது போராடுவதற்கான இடம் இல்லை என்று நீதிபதி உத்தரவு. அடுத்த தடவை நான் போராடுவதற்கான இடம் இல்லை, புதைக்கிறதுக்கான இடமா என்று கேட்டேன். இப்படிலாம் கேட்டா எப்படி பதில் சொல்றதுன்ட்டு எப்பதாண்டா உங்களுக்கு மான ரோஷம் கோபம்லாம் வரும்? நான் சொல்றதுக்கு இல்லை, அண்ணன் அன்பா உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். ரைஸ் சாப்பிடாத, சோறு சாப்பிடு. வாட்டர் குடிக்காதரா, தண்ணி குடி, தண்ணி குடி. தானா ரோசம் மானம் சூடு சுரணை எல்லாம் வந்துடும், எல்லாம் வந்துடும். இருக்கிற ஒரு இடத்தை விட்டுட்டு தெருவில் தெரிய போற நீ பார்த்துக்கிட்டே இரு. இந்த பாரு, ஈழத்துல அடிச்சு வரட்டினா இங்க நிக்கவாத ஒரு இடம் இருக்கு அகதியா. இங்க அடிச்சு வரட்டுவான். சரியா நீ ஒரு தாள்ல எழுதி வச்சுக்க, இல்ல இதய சுவட்டுல சிந்தனையில பதிவு வச்சுக்க. சரியா இன்னும் 5 வருஷம் காங்கிரஸ் பிஜேபி வளர விட்டு வெள்ள விட்டுட்டா இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலம்டா, எழுதி வச்சுக்கடா. இல்லைன்னா நான் பிரபாகர மகளடா, அவ்வளோ முடிஞ்சிடும். நீ சும்மா பேருக்கு தமிழ்நாடு. அவன் தான் வந்து இத தட்சண மாகாணமா அப்படி மாத்த சொல்றான். தமிழ்நாடு தட்சண பிரதேசம். தமிழ்நாடு போற இடத்துல தட்சண பிரதேசம் வகின்றான்டா. நம்ம பாட்டனார் முடிசூடும் பெருமான். அவர் பேர் என்ன? முடிசூடும் பெருமான். சேரமான் பெருமான் பனம்பு மாலையாக கொண்டு சேர நாட்டை அந்த மன்னர் பரம்பரையில் வந்ததுனால முடிசூடும் பெருமான்னு பேர் அவருக்கு. அவரை திருவாங்கூர் சமஸ்தானம் அந்த மன்னர்கள் வந்து உன் பேரு முத்துக்குட்டின்னு வச்சுக்கடா. அந்த 7 வயசு சிறுவனை தான் ஏன் என் பேர் முடிசூடும் பெருமான முத்துக்குட்டின்னு வைக்க சொல்றான். அந்த புரட்சியாளன் தான் வைகுந்தர். ஐயா வைகுந்தர், உன்னை நல்லா கவனிச்சுக்க. எங்க ஊர்ல தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல பேர் இருக்கும், பாண்டியன்னு. நீ உன் பேர் மொசக்குட்டி, மொசக்குட்டின்னு வச்சுக்க அப்படிங்கிறது, கொலைக்கட்டைன்னு வச்சுக்கிறது. அன்னைக்கு நீ கொதிச்சு இல்லாதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளவு. நீ விழித்துக்கொள். விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்பதை கற்றுக்கொள். விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி. ஏரியை காக்கலாம், மீட்கலாம், இல்ல புதிய ஏரிகளை உருவாக்கலாம், நீரை தேக்கி வைக்க முடியும், மரங்களை நட்டு வைத்து வளர்த்து விட்டு நாம் சுத்து போகலாம், நம் சந்ததிக்கு ஒப்படைக்கலாம். பாதுகாப்பான சுற்றுச்சூழல், பிளாஸ்டிக் பாலித்தீன் பேன் நிறுத்தலாம். வாட்டர் குடிநீர் விற்பனைக்கு இல்லை, தடை விதிச்சலாம். ஆனால் மலையை மணலை உன்னால உருவாக்க முடியாது. அது முற்றுமுழுதாக அழித்து முடிப்பதற்குள் அதிகாரத்தை கைப்பற்றி காப்பாற்றி வைக்கணும். ஏன்னா மலை இல்லாத நிலம் பாலைவனம். பாலைவனம் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும். பாத்துக்க, எல்லாத்தையும் சரி பண்றேன். நம்பிக்கையோட ஏப்ரல் 19 எங்க அம்மா தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக தமிழ்துறை பேராசிரியர் எங்க அம்மா முனைவர் தமிழ்ச்செல்வி அவர்களை நான் நிறுத்தியிருக்கிறேன். MA MPhil PhD. போன தேர்தல் நிறுத்துறது எங்க அம்மாவுக்கு பணி ஓய்வு இல்லை, என் தங்கச்சியை நிறுத்திருந்தேன். பணி ஓய்வு பெற்றவனு நேர வந்தது கட்சி அலுவலகத்துக்கு தான் நிறுத்திருக்கேன். ஆக சிறந்த ஒரு மகள், அறிவார்ந்த பேராசிரியர் பெருந்தகை, அவரை வெள்ள வச்சு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பு. உனக்கான உரிமை குரலை இந்த ஒளிவாங்கியின் வாயிலாக என் தாய் ஓங்கி முழங்குவாள் என்கிற உறுதியை தருகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.